அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அக்ஷய திருதியை. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளும் பூஜைகளும் தான தர்மங்களும் நம்ம செய்கின்ற சின்னதான ஒரு விஷயம் கூட நமக்கு அக்ஷய பலனாய் அதனுடைய பலனானது பல மடங்கு பெருகும் வளருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வீடுகளை சொல்ல போகின்ற எளிமையான மந்திரங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை நம்ம இன்றைக்கி உச்சரிக்கிறப்ப கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதியை நாளில் வெறும் தங்கம் மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது கிடையாதுங்க. இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா நம்முடைய பூஜையில் நம்ம லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணு பகவானையும் நம்ம நினச்சி வேண்டி வணங்குறப்ப சகல ஐஸ்வர்யங்களும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள், நம்முடைய கடன், வறுமை, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே போய் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம், குபேர சம்பத்து இது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் இது மாதிரி விசேஷமான நாட்கள் எளிமையான இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுறப்ப நமக்கு எல்லாமே கூடி வருங்கிற நம்பிக்கை. அப்படி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அக்ஷய திருதியை மந்திரங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக சொல்லக்கூடிய மந்திரம் விஷ்ணுவுடைய மந்திரம். எப்பயுமே இன்றைக்கி புதன்கிழமையோடு வந்திருக்கிறதுனால விஷ்ணு பகவானை நம்ம நினச்சி ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் இன்றைக்கி நமக்கு அந்த அருள் கிடைக்கிறதுங்கிறதே அவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் எளிமையான மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு முறை நீங்கள் சொல்லலாமோ, அதிகபட்சமாக ஒரு 108 முறை எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்ல முடியுங்கிறவங்க இன்றைக்கி டெய்லி கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த நாள் ஸ்ரீமன் நாராயணுக்கு உரிய ஒரு நாள், அவருடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு நாள். அதனால் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மந்திரம் லக்ஷ்மி தேவி மந்திரம். ஏன்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு இன்றைக்கி இருந்தால் தான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்கள், நமக்கு பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நம்முடைய செல்வ நிலை உயர்வதற்கு, வருமானம் பெருகுவதற்கு, இதற்கு எல்லாமே லக்ஷ்மி தேவி தான் நமக்கு முழுமுதற் கடவுளுங்க. அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தேவியுடைய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியே நமக, விஷ்ணுஸ்வரூபிணி நமக, சர்வசம்பிராதி தாரிணி, அஷ்ட ஐஸ்வர்ய புஷ்டி தாரிணி, சர்வஜன பரிபாலினி, சர்வ கர்ம பரிபாலினி, சர்வ ஐஸ்வர்யாகாரிணி, சர்வ சங்கரி பரமஸ்வாமி, சர்வ சுவாமித்ராணி, சர்வ சம்பிராதி தாரிணி, சர்வ சக்தியே நமக. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி குபேரனுக்கு உரிய ஒரு மந்திரம். ஏன்னா குபேரன் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு பணவளம், செல்வ வளம், நம்முடைய குபேர சம்பத்துகள் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீ குபேராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் உணவு பசியே இல்லாமல் நல்ல ஒரு செல்வ வாழ்க்கை வாழணும். அந்த தனம், தானியம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம், தனங்கள் எல்லாம், தானியங்கள் எல்லாமே நமக்கு என்றைக்குமே குறைவே இல்லாமல் எப்பயுமே கிடைப்பதற்காக அன்னபூர்ணியுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிரிய வல்லபி ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி சுபானனே. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் நீங்கள் பூஜையில் சொல்லுங்கள். அடுத்தது மகாலட்சுமியுடைய மிக முக்கியமான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு பிஸ்னஸ், சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்து சின்னதாக தான் பண்ணியிருக்கோம், ஒரு டெய்லர் கடை வச்சுருக்கோம், இல்லாட்டி பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கோம், இல்லை வீட்டில் இருந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணுறோம், அப்படி தொழில் செய்கிறவங்க, பெரிய ஒரு அலுவலகம் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக நீங்கள் 11 முறை இல்லாட்டி 108 முறை நீங்கள் ஜெபிக்க உங்களுடைய அந்த செய்கிற தொழில் நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி நமக. கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி சொல்லி பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய விரதம், தானம், அன்னதானம் அப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த மந்திரங்களை நீங்கள் மனசில் நினச்சி ஒரு முறை நினச்சா கூட போதும். நமக்கு இது பல மடங்கு அக்ஷய பலனாய் கண்டிப்பாக பெருகி அதனுடைய பலன்கள் நமக்கு நல்லபடியாக வளர்ந்து வருங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அதனால் இன்றைக்கி அக்ஷய திருதியை பூஜையில் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரங்களை சொல்ல மறக்காதீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். ஏன்னா நம்ம
நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட அந்த தடைகள் இது விஷயங்கள், அந்த தாமதங்கள், இது எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அதனால் நல்ல சுபிக்ஷம் அடைவதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் பூஜையில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றுங்கிற எளிமையான வார்த்தையை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் பிறகு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.